மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. இந்த நாளிலே தேவாவின் ஒத்தாசையோடு நாம் தியானிக்க போகிற தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், எவைகளை நாம் தேடுகிறோம் என்பதுதான் முக்கியமான கேள்வி. ஆண்டவர் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நாம் தேட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் நாம் எவைகளை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு காரியத்தை தேடிக்கொண்டிருக்கிறான். ஆண்டவர் இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சொல்லும்போது, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரிதத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரிதமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகளை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரித அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கிருந்து நாளைக்கு அறுப்பிலே போடப்பட்டு காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். இப்போ ஆண்டவர் இங்கே சொல்லுகிற ஆலோசனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அநேகர் தேடுகிறார்கள், ஓடுகிறார்கள், உழைக்கிறார்கள், பிரயாசப்படுகிறார்கள். எதற்காக அப்படின்னா, உணவு, உடை, உறைவிடம். இந்த 3 காரியத்துக்காக தான் மனிதன் என்ன செய்கிறான் அப்படின்னா, பகலாக உழைக்கிறாங்க, ஓடுறாங்க. சரிதானா? இரவு பகலாக வேலை பார்க்குறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஓவர் டியூட்டி பார்க்குறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகள்லாம் நமக்கு தேவை தான். எதற்காக? சரிதத்துக்காக தேவைப்படுகிறது. குடியிருப்பதற்கு நமக்கு என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, உடுத்துவதற்கு நமக்கு வேண்டி இருக்கிறது. அதனால் நாம் இவைகளை என்ன செய்கிறோம்? நாடி தேடுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகளை நீ முதல்ல தேடுறதை நிப்பாட்டிட்டு, முதலாவது இந்த ஃபர்ஸ்ட் இந்த பிகினிங் நீ யாரை தேடணும் அப்படின்னு கேட்டால், என்ன தேடினேன்னா இவைகளெல்லாம் உனக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கப்படும்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவைகளை தேடுகிறோம்? ரொம்ப முக்கியமான காரியம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவைகளை தேட வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட வேண்டும். எதை தேடணுங்க? தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் என்றால் தேவனுடைய பிரசன்னம் என்று அர்த்தம். தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன அர்த்தங்க? தேவனுடைய பிரசன்னம். ஒரு தேவ பிள்ளை முதலாவது தேவனை தேட வேண்டியது தேவனுடைய பிரசன்னத்தை தேட வேண்டும். தேவ சமூகத்திலே காத்திருப்பதை நாம் தேட வேண்டும். அப்படி நாம் தேடுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து தேவைகளையும் தேவன் சந்திக்க எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? வல்லவராக இருக்கிறார். எப்படிப்பட்டவராக இருக்கிறாருங்க? ஆனால் அநேக வேலைகளில் நம்ம தேவ பிரசன்னம் இல்லாமல் நாம் எதையோ என்ன செய்கிறோம்? தேடுகிறோம். நாம் தேவையில்லாத தேடுறதுனால தான் நம்ம தேடுகிறது எதுவுமே நமக்கு என்ன செய்வதில்லை? கிடைப்பதில்லை. ஆனால் நீங்கள் தேவனுடைய சமூகத்தை, தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் தேடுவீர்கள் என்றால் உங்களுடைய அனைத்து தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? வல்லவராக இருக்கிறார். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கவலைப்படாதிருங்கள். அநேக வேலைகளில் நாம் தேவைகளுக்காக கவலைப்படுகிறோம். குறிப்பாக கடந்த காலத்தை குறித்து நிகழ்காலத்தில் கவலைப்படுகிறோம். நிகழ்காலத்தில் வருங்காலத்தை குறித்து என்ன செய்கிறோம்? கவலைப்படுகிறோம். தேவ பிள்ளைகள் கவனிக்கணும். கடந்த காலத்தில் நடந்த தோல்விகளையே சிந்திக்கக்கூடாது. கடந்த காலத்தில் நடந்ததான இழப்புகளை சிந்திக்கக்கூடாது. கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்ததான போராட்டத்தை சிந்திக்கக்கூடாது. இன்றைய தினத்தில் கர்த்தர் நடத்துவதை குறித்து சிந்தித்து நாம் தேவனை, நாம் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழந்து போகும்படி சாத்தான் செய்வான். இரண்டாவதாக சாத்தான் செய்கிற தந்திரம்,
நிகழ்காலத்தில் நீங்கள் எதை சிந்தித்து கொண்டு இருக்கிறீர்களோ வருங்காலத்தில் நீங்கள் அதைத்தான் அறுப்பீர்கள். அதனால நிகழ்காலத்தில் வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்குள் எப்பொழுது எப்படி இருங்க? சந்தோஷமாக இருங்க. பிலிப்பியர் 4:4 ஆண்டவர் சொல்றார், கர்த்தருக்குள் எப்பொழுது எப்படி இருக்கணுமா? சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இருங்கள் என்று உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எப்படிங்க? ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு என்ன செய்யணுமா? தெரியப்படுத்திட்டு நீ அமைதலாக இருன்னு அர்த்தம். நீ எப்படி இருக்கணும்? அமைதல். ஆண்டவர்கிட்ட சொல்லியாச்சா, அவர் பார்த்துக்கொள்வார் அப்படிங்கிற விசுவாசம் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஆனால் நிறைய வேலைகளில் மக்கள் பார்த்தீங்கன்னா தேவையில்லாததுக்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா கவலைப்படுறாங்க. பஸ்ஸில் எப்படி போக போகிறேன், எப்படி உட்கார போகிறேன், இப்படிலாம் நிறைய வேலைகளை கவலைப்படுறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அதினதின் பாடு அன்னன்னைக்கு போதும் அப்படிங்கார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இவைகள்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அஞ்ஞானிகள் என்றால் யார்? உலகத்துக்காரங்களை குறிக்குது, ரட்சிக்கப்படாதவங்களை குறிக்குது, இயேசுவை விசுவாசிக்காதவங்களை குறிக்குது. அவங்க தான் பார்த்தீங்கன்னா வருங்காலத்துக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரே புலம்பல் பாட்டு என்ன செய்வாங்க? போடுவாங்க. அப்படி நீ கவலைப்படணும் கர்த்தர் சொல்ல. அதுக்காக நம்ம வருங்காலத்துக்கு சேர்த்து வைக்கக்கூடாதா பாஸ்டர் அப்படின்னு கேட்டால் சேர்த்து வைக்கணும். அல்லேலூயா. அதுக்காக நான் வருங்காலத்துக்கு ஒன்றுமே சேர்த்துக்க வேண்டாம், திங்கிறதெல்லாம் என்ன செய்ய அன்னன்னைக்கே காலி பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. சரிதானா? ஆனால் அதுக்காக மட்டுமே வாழ்வேன் அப்படின்னு வாழவும் கூடாது. அல்லேலூயா. எல்லாமே யார் கரத்தில் இருக்குங்க? கர்த்தரின் கரத்தில் இருக்குது. உங்கள் வருங்காலம் யார் கரத்தில் இருக்குது? கர்த்தர் கரத்தில் இருக்குது. கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு சந்தோஷமாக கர்த்தருக்குள்ளே இருந்தீங்கன்னா, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு. ஆனால் நம்ம ஆட்கள் என்ன செய்கிறான்னா இயேசுவை தேடுறதுக்கே கவலைப்படுறது கிடையாது. அதான் பெரிய பிரச்சனை. எப்படி பாஸ்டர் நீங்கள் சொன்னீங்க ஒன்றுக்குமே என்ன செய்ய கூட கவலைப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் வரை சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா? அதனால் நான் இயேசுவை தேடுறதுக்கு கூட என்ன செய்கிறதில்ல. எவ்வளோ பெரிய மோசமான கண்டிஷன் பார்த்தீங்களா? அதனால தான் நான் ஜெபம் பண்ணாமல் இருக்கிறது கூட கவலைப்படுறதில்ல. பைபிள் வாசிக்கிறது நான் என்ன செய்கிறதில்ல. இன்றைக்கி தானே பைபிள் வாசிக்கல, இருக்கட்டும் பரவாயில்ல. ஜெபம் பண்ணுறது இன்றைக்கி தானே ஜெபம் இல்லை, பரவாயில்ல. சரிதானே? லேட்டாக தானே போகிறோம், பரவாயில்ல. சரிதானே? இப்படி நிறைய பேர் நாட்டில் இருக்கிறான். ஆனால் வேதம் சொல்கிறது தேவனுக்கேற்ற துக்கம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிருக்கு. அல்லேலூயா. தேவனுக்கேற்ற துக்கம் நமக்கு தேவை. ஜெபிக்காத குறித்து நம்ம கவலைப்படணும். கர்த்தருக்கு நமக்கு சரியான ஐக்கியம் இல்லை அப்படின்னா அதை குறித்து நம்ம என்ன செய்யணும்? துக்கப்படணும். தேவனோடு கூட நம்முடைய கனெக்ஷன் கரெக்டாக இருக்குதா? ஜெபிக்கிறதுல கரெக்டாக இருக்குமா? வேதத்தை வாசிக்கிறதுல கரெக்டாக இருக்குமா? கர்த்தருக்குரிய டயத்தை கொடுக்கறதுல கரெக்டாக இருக்குமா? கர்த்தருடைய பங்கை கொடுக்கறதுல நம்ம கரெக்டாக இருக்குமா? திருடனை பார்க்கும்போது நீ அவனோட ஒத்து போகிறாய் என்று சொல்லி நம்ம சங்கீதத்தில் வாசித்தோம். ஆனால் அன்றைக்கி அநேக வேலைகளில் நம்ம பாவம் செய்கிறவங்களோடு நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? ஒத்து போகிறோம். உலகத்துக்காரங்களோடு நம்ம ஒத்த வேஷம் தரித்து கொள்கிறோம். இதை குறித்து நாம் கவலைப்படாத இருந்தால் ரொம்ப மோசமான கண்டிஷன் ஆகி போவோம். வேதம் சொல்கிறது இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் வரும் தண்டனைக்கு நாம் எப்படி தப்பித்து கொள்வோம் அப்படின்னு வேதம் சொல்லுது. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் உன்னுடைய தேவைக்கு தான் கவலைப்படக்கூடாது. ஆனால் தேவனை தேடுற காரியங்களில், தேவனோடு கூட உனக்கு இருக்கிற ஐக்கியத்தில், தேவனிடத்தில் நீ மனம் திரும்ப வேண்டிய காரியத்தில் நீ கண்டிப்பாக என்ன செய்யணும் தெரியுமா? கவலைப்பட்டு மனம் திரும்பி துக்கப்பட்டு தேவனிடத்தில் மனம் திரும்பி தேவன்கிட்ட வரணும். அல்லேலூயா. அப்போ தான் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்க முடியும். அந்த இளைய குமாரன் மனம் வருந்தினான். புத்தி தெளிந்த போது அவன் என்ன செய்தானா? கவலைப்படுறான். ஐயோ நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி தப்பு பண்ணதை மனம் திரும்பி மனம் வருந்தி துக்கப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தபோது அவனுடைய வாழ்க்கை எதிர்காலம் என்ன செய்யப்பட்டது? அனைத்து தேவைகளும் சந்திக்கப்பட்டது. அல்லேலூயா. அங்கே கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15:11 இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இளைய குமாரன் எல்லாவற்றையும் தவறு செய்ததினால், தன்னுடைய தவறினால் எல்லாவற்றையும் இழந்து போனான். ஆனால் புத்தி தெளிந்த பொழுது தன்னுடைய தவறை என்ன செய்தான்? ஒத்துக்கொண்டான். கவலைப்பட்டு அதே இடத்துல உட்காரல, அப்பா கிட்ட வந்தான். அப்பாவை விசுவாசத்தோடு தேடினான். அப்பாவை விசுவாசத்தோடு தேடின பொழுது அவன் இழந்த அனைத்தையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் எந்த காரியத்தை குறித்து இழந்து போனதை குறித்து என்ன செய்யாத, கடந்த கால தோல்விகளை பற்றி கவலைப்படாத, இழந்து போனதை பற்றி கவலைப்படாத. ஆனால் ஏசப்பட்ட உன்னுடைய ரிலேஷன்ஷிப் நீ சரி பண்ணிக்கொள். அதை நீ சரி பண்ணிக்கொள்வா என்றால் உன்னுடைய தேவைகள் அனைத்து என்ன செய்யப்படும்? சந்திக்கப்படும். வேதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் தேவனுடைய நீதியை தேடுகிறவர்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. நீதி என்றால் தேவனுடைய சித்தம் என்று அர்த்தம். நீதி என்றால் என்ன அர்த்தங்க? தேவனுடைய சித்தம். 1 நாளாகமம் 16:11 சொல்லுகிறது, நாம் தேவனுடைய சமூகத்தை தேட வேண்டும். அனுதினமும் நாம் எதை தேடணுங்க?
தேவனுடைய சமூகத்தை என்ன செய்யணுமா? தேடணும் அப்படின்னு போட்டிருக்கு. வேதம் சொல்கிறது, ஆமோஸ் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 7ஆம் வசனம், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆண்டவர் யாரை தேட சொல்கிறாரு? கர்த்தரை தேடணும், கர்த்தருடைய பிரசன்ஸை தேடணும். எதை தேடணுங்க? கர்த்தரை தேடணும், கர்த்தருடைய பிரசன்ஸ். உணவு, உடை, உறைவிடம் இதெல்லாம் நமக்கு அவசியம்தான். ஆனால் நீ முதலிடம் இயேசுவுக்கு கொடுத்து பாரு, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உனக்கு வர வேண்டியது என்ன செஞ்சிடும்? வந்துடும். அல்லேலூயா. ஆனால் இளைய குமாரன் எதை தேடினா தெரியுமா? தனக்குரிய இச்சைகளை தேடினான், தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதில் தேடினான். அதனால் அப்பாட்ட இருக்கிற சொத்தெல்லாம் வாங்கிட்டு போய் ஐயா மனம் போல வாழ்ந்தார். தன்னுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்றுவதிலே அவன் என்ன செய்தானா? நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணான். அப்படி நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி உலக மக்களை போல வாழ்ந்ததுனால அவன் கண்டடைந்தது என்ன தெரியுமா? எல்லாவற்றிலும் இழப்பு. ஆனால் அப்பா சமூகத்தை தேடி வந்தான் பாருங்க, இழந்த அனைத்தையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் போராட்டம் வரும்போது, உன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்கும்போது, உன் வாழ்க்கையில் கவலை வரும்போது, உன் வாழ்க்கையில் தோல்வி வரும்போது நீ என்ன செய்யணும் தெரியுமா? அங்கே இங்கே ஓடுனீங்கன்னா தோல்வியை தான் சந்திப்பீங்க. உங்கள் அப்பா கிட்ட வந்து என்ன சொல்லணும் தெரியுமா? நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாக நான் என்ன செய்தேன்? பாவம் செய்தேன். உம்முடைய பிள்ளை என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு மனம் திரும்பினீங்கன்னா அப்பா என்ன செய்வார் தெரியுமா? உன் அழுக்கு வஸ்திரங்களை நீக்கி உனக்கு விலையுறந்த வஸ்திரத்தை உடுத்தி உன்னை அழகு பார்க்கிற கர்த்தர் அவர். அல்லேலூயா. அதை விட்டுட்டு இழந்து போனதே நினச்சி நீ கவலைப்பட்டு நீ தேவ சமூகத்துக்கு வராமல், நான் பாவம் செஞ்சிட்டேனே, நான் பாவம் செஞ்சிட்டேனே, நான் விபச்சாரம் பண்ணி விட்டேன், நான் வேசித்தனம் பண்ணி விட்டேன், நான் தனக்குத்தானே பாவம் செய்து விட்டேனே அப்படின்னு அந்த இளையகுமாரன் உட்கார்ந்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அப்பா சமூகத்துக்கு வராமையே உட்கார்ந்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவனுடைய லைஃப் என்ன இருக்குன்னு நினைக்கிங்க? பரிதாபமாக வாழ்ந்தவன் லைஃப்பை முடிஞ்சிருக்கும். தெய்வ பிள்ளை, இன்றைக்கி கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். உன் வாழ்க்கையில் நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் நீ மனம் திரும்பி இயேசுகிட்ட வா. உன்னை ஏற்றுக்கொள்வதற்கு இயேசு எப்பொழுது எப்படி இருக்கிறாரு? ஆயத்தமாக இருக்கிறார். அதை விட்டுட்டு கவலைப்படாத. என்னப்படாத? கவலை எதுக்கு படணும் தெரியுமா? நீ செய்த பாவத்துக்கு ஏசப்பட்ட மன்னிப்பு கேட்டு, நான் ஏசப்பாவுக்கு விரோதமாக இவ்வளோ பாவம் செஞ்சுட்டேனேன்னு அந்த காரியத்தை குறித்து துக்கப்பட வேண்டும். அதில் நீ மனம் திரும்ப வேண்டும். அதில் உன் தவறுகளை நீ ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்படி நீ செய்வாய் என்றால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், நீ இழந்த எல்லாத்தையும் நான் உனக்கு திரும்ப தருவேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, செப்பனியா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்கள் பார்க்கலாம். செப்பனியா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள். எதை தேடணுமா? நீதியை தேடுங்கள். முதல்ல கர்த்தரை தேடணும். ரெண்டாவது எதை தேடணும்? நீதியை தேடணும். நீதினா என்ன தெரியுமா? தேவ சித்தம். உன்னை குறித்த தேவ சித்தத்தை என்ன செய்யணும்? தேடணும். இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது அவர் பிதாவாகிய தேவனை தேடினார், அதே வேளை நீதியை தேடினார். நீதி என்ன? நாம் இயேசு கிறிஸ்துவை மனம் திரும்பி சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நமக்கு தேவன், ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். ஏசாயா 61:10. கர்த்தருக்குள் பூரிப்பாகி மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா கலிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரிப்பது போல, மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறது போல, அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு என்ன செய்கிறாராம்? தரிப்பிக்கிறார். அல்லேலூயா. ரட்சிப்பின் வஸ்திரம் அப்படின்னா என்னங்க? அதான் கேள்வி. அதாவது நம்ம இப்போ ட்ரெஸ் எப்படி போடுறோமோ அது போல் ட்ரெஸ்ஸு, அதுக்கடுத்து சால் போடுறதுக்கு அடையாளம். நீ இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது மனம் திரும்பி, இயேசு எனக்காக என் பாவத்துக்காக ரத்தம் சிந்தி மரித்து உயிர் தெழுந்தார், இயேசுவே உள்ளத்தில் வாரோம் அப்படின்னு கூப்பிடும்போது நீ ரட்சிக்கப்படுகிறார். ரட்சிக்கப்படும் போது உனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் இது மட்டும் இருந்தால் போதாது. உனக்கு என்ன தேவைன்னா நீதியின் சால்வை தேவை. என்ன தேவைங்க? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும்போது சொல்கிறார் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், யோவான் அவருக்கு தடை செய்து 14ஆம் வசனத்தில் பாருங்க. இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, இப்பொழுது இடங்கொடு,
இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு என்ன செய்தானா? நல்லா கவனிக்கணும், நீ ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது, நீங்கள் மனம் திரும்பி என்ன எடுக்கணும்? முழுக்கு ஞானஸ்நானம் என்ன செய்யணும்? எடுக்கணும். அப்படின்னா தான் ரட்சிப்பின் வஸ்திரமும் கொடுக்கப்படும், நீதியின் சால்வை என்ன செய்யப்படும்? தரிப்பிக்கப்படும். இது ரெண்டு இருந்தவங்க தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜா திருமண வீடு என்ன செய்வார்னா ஏற்பாடு பண்ணியிருப்பார். தன்னுடைய மகனுக்கு கல்யாண வீடு ஏற்பாடு பண்ணியிருப்பார். அப்போ மகனுக்கு கல்யாண அழைப்புலாம் கொடுக்கப்படும். வாங்கன்னு கூப்பிட்டா சிலர் வருவாங்க, சிலர் வரமாட்டாங்க. மேக்சிமம் நிறைய பேர் வரலை. அப்போ ராஜா என்ன செய்வார்னா, தெருவில் இருக்கிற மக்கள்லாம் கூப்பிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்வார்னா கூப்பிடுவார். அப்படி தெருவில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா வருவாங்க. ராஜா கல்யாண வீட்டுக்கு உள்ள வரும் பொழுது என்ன செய்வார் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ரட்சிப்பின் வஸ்திரம் என்ன செய்யப்படும்? கல்யாண வஸ்திரம் கொடுக்கப்படும். என்ன கொடுக்கப்படுங்க? என்ன வஸ்திரம்? 22ஆம் அதிகாரத்தில் நீங்கள் இதை பார்க்கலாம். அப்படி கல்யாண வஸ்திரம் தரித்திருக்காத ஒரு மனிதன் அங்கே உட்கார்ந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்பொழுது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலுமாய் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளில், அதுனா என்னதுன்னா நரகம். நல்லா கவனிக்கணும், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது கல்யாண வஸ்திரம் கொடுக்கப்படும். ஆனால் நீதியின் சால்வை என்ன செய்யணும்? தரித்திருக்கணும். ரெண்டு இருந்தால் தான் எங்கே போக முடியும்? பரலோகத்துக்குள்ளே என்ன செய்ய முடியும்? அதனால் கூட்டத்துக்கு வர்ற தெய்வ பிள்ளைகள் தயவாக சொல்கிறேன், சபைக்கு போங்க, முழுக்கு ஞானஸ்நானம் என்ன செய்யுங்க? எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கல்யாண வஸ்திரமும் நீதியின் சால்வை என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படுகிறது. இதுதான் தேவனுடைய நீதி. தேவனுடைய நீதியை நாம் நிறைவேற்றினால் மட்டும்தான் நாம் எங்கே போக முடியும்? எங்கே போக முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியத்தில் வாழ்ந்த பொழுது அவர் தனக்கு ஏற்றவைகளை தேடாமல் எப்பொழுதும் பிதாவுக்கு ஏற்றவைகளே என்ன செய்தாரா? தேடினாராம். இப்போ ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள் அவருடைய ப்ரெசன்ஸை மட்டும் தேடினா போதாது. அதாவது நிறைய பேர் இயேசுடைய ப்ரெசன்ஸை தேடுறாங்க. எதுக்கு தேடுறாங்க அப்படின்னா, சுகம் வேணும், வயிற்று வலி நீங்கணும், தலைவலி நீங்கணும், கடன் பிரச்சனை மாறணும், அதுக்கு இதுக்கு அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா தேடுவாங்க. இது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதற்கு அடையாளம். ஆனால் நீதி என்றால் என்ன? அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். எதை செய்யணுங்க? அவருடைய சித்தத்தை என்ன செய்யணும்? தேடணும். வேதத்தில் பார்த்தீங்கன்னா மோசேயை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வாசியங்கள் பார்க்கலாம். எபிரேயர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 27 வரைக்கும். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆனபோது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தை அனுபவிப்பதை என்ன செய்தானா? தெரிந்து கொண்டான். இன்றைக்கி நிறைய பேர் என்ன விரும்புகிறாங்க அப்படின்னா, இயேசுவை தேடினா நிறைய பேர் பரியாசம் பண்ணுறாங்க. பாஸ்டர், நான் படிக்கிற காலேஜில், நான் வேலை பார்க்குற இடத்துல ஜெபம் பண்ணால் ரொம்ப பக்திமான்பா அப்படின்னு பரியாசம் பண்ணுறாங்க. இயேசு போகிறாரா அப்படின்னு பரியாசம் பண்ணுறாங்க. கிறிஸ்துவே அப்படின்னு சொல்கிறதுக்கு சிலர் வெட்கப்படுறாங்க. இது எவ்வளோ பெரிய துக்ககரமான காரியம் தெரியுமா? ஆனால் அந்த மோசே எகிப்து தேசத்தில் ஒரு இளவரசன். அவன் இளவரசனாக வாழ்ந்தால் அவனுக்கு எல்லா தேவைகளும் எளிதாக என்ன செய்யப்படும்? சந்திக்கப்படும். எகிப்தின் பொக்கிஷம். அந்த நாட்களில் எகிப்து உலகத்தின் மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தது. இன்றைக்கி எப்படி அமெரிக்கா உலகத்தில் வல்லரசாக இருக்குதோ அதுபோல் எகிப்து இருந்தது. அந்த எகிப்தில் இவன் ஒரு இளவரசன் நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவன் அதை தெரிந்து கொள்ளவில்லை. அவன் அப்படி இளவரசனாக இருந்தால் எப்படி என்ஜாய் பண்ணலாம், பாவத்தில் வாழலாம், யாரும் கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் வேதத்தில் ஆவியானவர் எழுதுகிறார், அவன் எதை தேடினான் தெரியுமா? பாவ சந்தோஷங்கள்லாம் தள்ளிட்டு. இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் எல்லாம் எதை விரும்புகிறாங்க தெரியுமா? எப்போ பார்த்தாலும் செல்ஃபோன், எப்போ பார்த்தாலும் ஃபேஸ்புக், எப்போ பார்த்தாலும் வாட்ஸ்அப், எப்போ பார்த்தாலும் உலகம், எப்போ பார்த்தாலும் அப்படி பெரிய பங்களா வாங்கணும், அப்படி ஒரு பெரிய கார் வாங்கணும், அப்படி கணவன் மனைவி அப்படி டிப்டாப், அப்படி லீட், அப்படி என்ன செய்யணும், போய் அப்படி ஹீரோயினி மாதிரி என்ன செய்யணும். நிறைய பேர் அப்படி காற்று மண்டலத்தில் நிறைய பேர் சினிமா மாதிரியே நடக்கணும்னு என்ன செய்கிறாங்க, விரும்புகிறாங்க.
இன்றைக்குள்ள வாலிப பிள்ளைகள்லாம் எப்படி தான் வாழணும்னு நினைக்கிறாங்க. நான் பார்க்கும்போதே தெரியும். நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்குறேன். அந்த வாலிப பிள்ளைகள் நடக்கிறத பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டில் அப்படி தூக்கிட்டு அவங்க ஒரு சைஸ் அப்படி நடக்கும்போது தெரியும், ஐயோ பாவமே அப்படின்னு, ஒரு வயிற்று வலி வந்தால் இது நிலைமை என்ன ஆகுமே அப்படின்னு யோசித்து பார்ப்பேன். சரிதானே? ஆனால் அது நடக்கிற அந்த ஸ்டைலு, அது பார்க்குற பார்வை, அது நடக்கிற நடக்கையெல்லாம் கொடுமையாக இருக்கும். எப்படி எல்லாரும் தன்னை பார்க்கணும், எல்லாரும் தன்னை பாராட்டணும், இப்படி தான் நேரில் நிறைய பேர் நினைக்காங்க. இதெல்லாம் விட்டுட்டு இயேசு என் மூலம் மகிமைப்படணும்னு தேடணும். அல்லேலூயா. என்னை பார்க்குறவங்க கிறிஸ்துவை பார்க்கணுன்னு தேடணும். அல்லேலூயா. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் நீங்கள் எதை தேடுறீங்க? இன்றைக்கி அநேகர் தேடுகிறதெல்லாம் என்ன தெரியுமா? தனக்குரியவைகளை தேடுகிறார்கள். ஆனால் நீ கிறிஸ்துவுடனே கூட உயிர் தெழுந்தானால் பூமிக்குரியவல்ல மேலானவைகளே நாடுங்கள்னு ஆவியான் எழுதுகிறார். கொலோசியர் 3:1-2. யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளையை, நீ எதை நாடி தேடுகிறாய்? வாழ்க்கையில் நீ எதுக்காக ஓடுற, எதுக்காக பிரயாசப்படுறீங்க? நமக்கு பணம் அவசியம், ஆனால் பணமே வாழ்க்கையாக மாறிடக்கூடாது. புரியுதா? இன்றைக்கி நிறைய பேர் நமக்கு வீடு அவசியம், எல்லாமே அவசியம்தான். அவசியத்துக்கு யூஸ் பண்ண வரல பிரச்சனை கிடையாது. அவசியத்துக்கு மீறி அனாவசியமாக போகும் பார்த்தீங்களா, அது ரொம்ப டேஞ்சரஸ். தேவ பிள்ளையே, இந்த மோசே என்ன செய்தான் தெரியுமா? புத்தி தெரியுது. வாலிப ஸ்டேஜ் வரும்போது இந்த யூதர்கள் தான் அடிமைகள் என்பது தெரிந்த உடனே இவங்களோடு சேர்ந்து நான் பாடுபட விரும்புகிறேன், நான் கிறிஸ்துவை தேட விரும்புகிறேன், நான் யெகோவா தேவனை தேட விரும்புகிறேன்னு சொல்லி அவங்களோடு சேர்ந்து பாடுபட்டான். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் இயேசுவுக்காக வாழ்ந்து அவமானப்படுறத என்ன செய்கிறதில்ல, விரும்புகிறதே. நான் ஒரு கிறிஸ்துவன் சொல்கிறதுக்கு இன்றைக்கி எத்தனை வாலிபர்கள் வெட்கப்படுறான் தெரியுமா? பைபிளை தூக்கிட்டு வர்றதுக்கு வெட்கப்படுற கிறிஸ்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? வெளியே பைபிளை தூக்கிட்டு போனால் நம்ம என்ன நினச்சிருவாங்களாம்? அதனால் நீட்டாக நல்ல ஒரு பேக் வச்சு அப்படி உள்ளகளை வச்சு அப்படி பேக்கில் வச்சு கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்ல, ஆனால் வெளியே கொண்டு போகிறதுக்கு நிறைய பேர் அவமானப்படுறான். தெரியுமா உங்களுக்கு? பைபிள் எடுத்து வெளியே வச்சு வாசிக்க வெட்கப்படுற கிறிஸ்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? தேவ பிள்ளையே, நீ எதை தெரிந்து கொள்கிற, எதை நாடி தேடுற? நான் கிறிஸ்தவன் சொல்கிறதில் வெட்கப்படுறையா? மனிதர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறேன், பிதாவின் முன்பாக நான் என்ன செய்வேன்? அறிக்கை பண்ணுவேன். மனிதர் முன்பாக என்னை மறுதலிக்கிறேன், நான் பிதாவின் முன்பாக என்ன செய்வேன்? நான் ஒரு கிறிஸ்தவன் சொல்கிறத எங்கேயும் நீ என்ன செய்யக்கூடாது? வெட்கப்பட கூடாது. இவன் பாடுகள் அனுபவிப்பதை தெரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, வாசிங்க தொடர்ந்து. அவனுடைய நோக்கம்லாம் என்ன? இனி வரும் பலன் மேல். ஆனால் இன்றைக்கி மக்கள் விரும்புகிறதெல்லாம் இந்த பூமியிலே எனக்கு எல்லாமே என்ன செஞ்சிடணும், கிடைச்சிடணும். அப்படி தான் நிறைய பேர் தேடுறான். பூமிக்குரிய வாழ்க்கையில் ஒளிந்து போகும். இப்போ உள்ள டெண்டே ரொம்ப மோசமான டெண்டு. அந்த காலத்தில் கிராமங்களில் குடியிருந்தாங்க, இப்போயும் கிராமங்களில் சிலர் இருக்கிறாங்க. ஆனால் கிராம வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷ சமாதானமானது தெரியுமா? ஆனால் இப்போ எல்லாருமே நீங்கள் யாரை பார்த்தாலும் இந்த ஸ்டேஜில் நான் ஐடி ஃபீல்டுக்கு போகணும், இந்த ஸ்டேஜில் இவ்வளோ சம்பளம் வாங்கணும், இந்த ஸ்டேஜில் கல்யாணம் முடிக்கணும், இந்த ஸ்டேஜில் நான் அப்படி காரோடு வந்து என்ன செய்யணும், என் மனைவி ஒரு 2 லட்சம் வாங்கணும், நான் ஒரு 2 லட்சம் வாங்கினா, நான் ஒரு பெரிய பங்களா வாங்கினா, நான் அப்படி ஹீரோயினாக என்ன செய்யணும், சர்ச்சுக்கு வரும்போது அப்படி ஹாய் அப்படி என்ன செய்யணும். இப்படி தான் நாட்டில் நிறைய பேர் நினைக்கிறான். இயேசுவுக்காக பாடுபடணும்னு யாருமே என்ன செய்கிறதில்ல. ஹலோ, நீங்கள் எதை நாடி தேடுகிறீர்கள்? தேவ பிரசன்னத்தை நாடுறீங்களா? தேவ சமூகத்தை தேடுறீங்களா? தேவனுடைய நீதியை தேடுறீங்களா? தேவ சித்தத்தை செய்ய விரும்புகிறீங்களா? இவனுடைய நோக்கம் இனி வரும் பலன். பரலோகத்தில் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார், அதன் நோக்கம் அவனுக்கு இருந்துச்சு. இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை எதை பாக்கியம் என்னன்னா, கிறிஸ்துவை மோசே அறிந்ததில்லை. நல்லா கவனிக்கணும். கிறிஸ்துவை யார் அறிந்ததில்லை? மோசே அறிந்ததில்லை. ஆனால் அவன் விசுவாச கண்களில் கிறிஸ்துவை பார்த்தான். கிறிஸ்து என்ன பாடுகளை தம்முடைய ஜனத்துக்காக அனுபவிப்பாரோ அத்தனை பாடுகளையும் மோசே சந்தித்தான். தெரியுமா உங்களுக்கு? இயேசுவை தேடுறதுனால, இயேசுவை பற்றி சொல்கிறதுனால, இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்றதுனால சில பாடுகள் நமக்கு உண்டு. நீ கிறிஸ்தவன் சொன்னால் மற்றவன் உன்னை பரியாசம் பண்ணுவான். இன்றைக்கி உலகமே உன்னை என்ன செய்யும்? இன்றைக்கி நிறைய பேர் வெட்கப்படுறாங்க, ஜெபம் பண்ண வெட்கப்படுறான், எதுக்கோ வெட்கப்படுறான். ஆனால் தானியேல் வெட்கப்படலைங்க. தானியேல் என்ன செய்யலை? இன்றைக்கி நம்ம ஆட்கள் எதுக்கு எடுத்தாலும் வெட்கப்படுறான். ஹலோ, இயேசுவை பற்றி சொல்ல வெட்கப்படாதீங்க. டாக்ஸ் கொடுக்குறதுல என்ன செய்யாதீங்க, வெட்கப்படாதீங்க. ஆண்டவர் பிறகு ஒன்றை பார்த்து வெட்கப்படுற மாதிரி ஆகி போவோம். வாசிங்க. விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உண்மையாக இருந்து
உறுதியாக இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். விசுவாசத்தினாலே போருங்க போதும். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாக இருந்தான். அப்போ முதல்ல தேவன் அவன் தரிசிக்கலை, ஆனால் விசுவாச கண்களை தரிசித்தான். அப்படி தரிசித்ததுனால ப்ராக்டிக்கலாக ஒரு நாள் தேவனை அவன் முகமுகமாய் தரிசிக்கும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீ இயேசுவுக்காக இயேசுடைய பிரசன்ஸை தேடணும், அவருடைய சித்தத்தை செய்வதை தேடணும். உன்னை குறித்து தேவ சித்தம் இருக்குது, உன் குடும்பத்தை குறித்து தேவ சித்தம் இருக்குது, உன் எதிர்காலத்தை குறித்து தேவ சித்தம் இருக்குது. நீ அவருக்குன்னு செய்ய வேண்டிய பணி இருக்குது. அதை நீ தேடி இருக்கிறியா? அதை நீங்கள் தேடுங்க. இவைகள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார் தெரியுமா? பின்பு தருவார். அல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடினீங்கன்னா பயப்படாதே சிறுமந்தையே, உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்காரா? பிரியமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷம் 11:31-32 போட்டிருக்குது. தேவனுடைய ராஜ்யத்தை தேடினீங்கன்னா அவர் தம்முடைய ராஜ்யத்தை தருவார். தம்முடைய ராஜ்யம்னா எனது பரலோகம். பரலோகத்தை இந்த பூமியில் நீ தேவனுடைய பிரசன்னத்தை தேடுவா என்றால், தேவனுடைய மகிமையை தேடுவா என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதம். இறுதியாக ஒரு வசனம் வாசிக்க போகிறோம். வாசிங்க. ரோமர் எழுதின நிருபம் 2:7 வாசிக்க பார்க்கலாம். ரோமர் 2:7. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கோ என்ன தளிப்பாரா? சோர்ந்து போகாமல். இயேசுவை தேடுறதில் சோர்ந்து போகாத. இயேசுவை தேடி என்ன பலன்னு கேட்காத. இன்றைக்கி நிறைய பேர் விசுவாச வாழ்க்கை விட்டுருதாங்க. சோர்ந்து போகாமல் நீ எதுக்கு இயேசுவை தேடுற? நான் இத்தனை வருஷமாக சபைக்கு வர்றேன், இத்தனை வருஷமாக அதை தேடுறேன், இதை தேடுறேன் அப்படின்னு உலகத்தை தேடாமல் இயேசுடைய பிரசன்ஸை மட்டும் நீ தேடிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, உனக்கு கர்த்தர் என்ன தருவார் தெரியுமா? சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து. நற்கிரியைனா பசியாக இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். மத்தியில் இருந்த சுவிசேஷம் 25:36 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தை பார்க்க முடியும். நற்கிரியைகளை செய்து எதை தேடணுமா? கனத்தையும் மகிமையும் அழியாமையும் தேடணும். எதை தேடணுமா? கனம், மகிமை, அழியாமை. எது அழியாமல்? பரலோகம் தான் அழியாது. நீ இந்த பார்க்குற உலகம் எல்லாம் அழிஞ்சு போகும். பணம் அழிஞ்சு போகும், பெருமை அழிஞ்சு போகும், அழகு அழிஞ்சு போகும், நீ படிக்கிற படிப்பு அழிஞ்சு போகும். ஆனால் நீ பெற்றுக்கொள்ளுகிறதான அந்த மகிமை இருக்குது பார்த்தியா, தேவ பிரசன்னம் இருக்குது பார்த்தியா, தேவனுடைய வல்லமை இருக்குது பார்த்தியா, அது உனக்குள்ளே நிலைத்திருக்கும். இந்த மகிமை தான் இயேசு ஒரு நாள் மத்திய ஆகாயத்தில் வரும்பொழுது இம்மை பொழுது மர்வமாக்குகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளையே, நீ எதை தேடுகிறாய்? இன்றைக்கு கர்த்தர் உன்னை கேட்குறது என்னென்னா, எப்பயும் உனக்குரியவைகளே தேடுறியா இல்லை தேவனுக்குரியவைகளே தேடுறாயா? நமக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய பாவம் என்ன தெரியுமா? சுயம். எப்போ பார்த்தாலும் நமக்கு 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 இதைத்தான் நம்ம தேடுவோம். தெரியுமா உங்களுக்கு? நான் நல்லா இருக்கணும், எனக்கு வயிற்று வலி வந்துடக்கூடாது. எவனுக்கு வயிற்று வலி வந்தால் எனக்கு என்ன? எனக்கு தலைவலி வந்துடக்கூடாது. எவனுக்கு தலைவலி வந்தால் எனக்கு என்ன? நான் சுகவாசியாக சாப்பிட்டு படுத்து தூங்கணும். எப்படி? மற்றவன் இழுத்துக்கிட்டு கிடக்கிறான். நீ சம்பாதிக்கிற பணத்தில் கொஞ்சம் அவனுக்கு ஏழைகளுக்கு என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். சிதறல விழலாம். என்ன செய்யலாம்? கொடுக்கலாமா? கொடுக்க முடியாதா? ஆண்டவர் அதுதான் சொல்கிறார். நான் பசியாக இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க. நான் வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க. தேவ பிள்ளைய, ஏழைகளுக்கு திக்கற்றவர்களுக்கு கொடுங்க. கொடுத்து கொண்டே கர்த்தருடைய கனத்தையும் மகிமையும் அழியாமையும் தேடுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு என்ன தருவார் தெரியுமா? நித்திய ஜீவனை தருவார். எல்லாரும் எழுந்து நிற்போமா? வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. வாழ்வை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. காரியத்தை வாய்க்கச் செய்வார்.